தமிழகத்தில் பல்வேறு ரயில்வே திட்டங்கள் பல ஆண்டுகளாக தாமதமாகி வருகின்றன. அத்திட்டங்கள் குறித்து ஒரு பார்வை. சென்னையிலிருந்து மாமல்லபுரம் வழியே கடலூருக்கு 179 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய ரயில் பாதை திட்டம் 2008ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. நிலம் கொள்முதலில் தாமதம் மற்றும் ரயில் பாதை மாற்ற பிரச்சினை காரணமாக இத்திட்டம் தாமதமாகி வருகிறது. கூடுவாஞ்சேரியிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியாக ஆவடி வரை 60 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய பாதை அமைக்கும் திட்டத்திற்கு 2013ஆம் ஆண்டு ஒப்புதல் வழங்கப்பட்டது. ஆனால் இதற்கு தற்போதுதான் 34 கிலோமீட்டர் தொலைவுக்கான முதல் கட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கையே தயாரிக்கப்படுகிறது. ஆந்திர மாநிலம் நகரியிலிருந்து தமிழகத்தின் திண்டிவனத்திற்கு 185 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய பாதை அமைக்கும் பணி 20 ஆண்டு தாமதத்திற்கு பின் வேகம் பெற்றுள்ளது. இதில் நகரி பொதட்டூர்பேட்டை இடையிலான 13 கிலோமீட்டர் பாதை இன்னும் சில மாதங்களில் முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாலாஜா சோளிங்கர் பாதை இந்த ஆண்டு இறுதியில் முடியும் என கூறப்படுகிறது. மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை வழியே தூத்துக்குடிக்கு 143 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய ரயில் பாதை அமைக்கும் திட்டம் 2011ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. பயணிகள் போக்குவரத்துக்கு மட்டுமல்லாமல் சரக்கு போக்குவரத்துக்கும் அத்தியாவசியமான இப்பாதையும் நில கொள்முதல் நிதி ஒதுக்கீடு சிக்கல் காரணமாக முடங்கியுள்ளது. ஈரோடு பழனி இடையே 91 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய ரயில் பாதை அமைக்கும் திட்டம் 2005ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. எனினும் இதற்கு அவ்வப்போது சொற்ப நிதி ஒதுக்கீடு மட்டுமே செய்யப்படும் நிலையில் பணிகள் எதுவும் தொடங்காத நிலை உள்ளது. இத்திட்டம் முடக்கி வைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே வாரியமே தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை, மன்னார்குடி பட்டுக்கோட்டை, மொரப்பூர், தருமபுரி போன்ற திட்டங்களும் தாமதமாகி வருகின்றன. நிலம் கையகப்படுத்துவதற்கு தாமதம், போதிய நிதி ஒதுக்காதது ஆகியவையே திட்டங்கள் தாமதமாவதற்கு முக்கிய காரணங்கள் என கூறப்படுகிறது.